வணக்கம், ராஜேஷ் உப்பு பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குருவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருட காலங்களாக அஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பலன் அப்படிங்கிறது சொல்கிறத விட உங்களை படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதோடு பார்த்திங்க அப்படின்னா கேது உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். 7ல் ராகு இருந்தார். இந்த ராகு கேதுக்களாலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க. அதோட அஷ்டம குருவாக இருந்து அவரும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவமானங்கள், கஷ்டங்கள், பணவரவு இல்லாமல் நிறையா கஷ்டம் அப்படிங்கிறது இருந்தது. தற்சமயம் பயிற்சியாகி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் 8வது ஸ்தானம் அப்படிங்கிற அஷ்டம ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா குரு பெயர்ச்சியில் அதிக நன்மை அப்படிங்கிறது அடைகிறது கன்னிராசினருக்கு தான் இருக்கும். ஏன்னா பாக்கியத்துக்கு உரிய ஒரு நபர் அங்கேருந்து உங்களை பார்க்குறார். இதனால் வரையும் குருவோட பார்வை இல்லாமல் இருந்தது. ஒரு நல்ல மனிதர்களோட நல்லவரோட ஒரு பார்வை உங்களுக்கு மேலே படும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் சுபிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் கன்னிராசினர் எடுத்துக்கணும். ஏன்னா அவரோட 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு கிடைச்சிருது. அப்போ கிடைக்கும் போது நீங்கள் தொட்டது எல்லாமே துலங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம். இதுவரையும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு வரும். இது நாள் வரையும் திருமண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்து அந்த திருமண ஏற்பாட்டில் நல்லதே நடக்க மாட்டேது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் திருமண ஏற்பாடு பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வியாழனோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது கிடைக்கிது. வியாழன் நோக்கம்னா அந்த குருவோட பார்வை கிடைக்கிறதுனால திருமண ஏற்பாடு நடந்துடும். திருமணம் முடிந்த தம்பதியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம குரு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உரிய ஒரு நேரம் எது அப்படின்னா இப்போ வர்ற இந்த குரு பயிற்சி தான். இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வாரிசு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பண வரவுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பண வரவுகளும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லா இடத்துலேருந்துமே உங்களுக்கு கிடைச்சிரும். உதவி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை வச்சே நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை வீடு மனை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கலாமா அப்படின்னு கூட நீங்கள் ஒரு திட்டமிடல் இருந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கேதுவோட தொந்தரவு குறைஞ்சிரும். ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருந்துக்கிட்டு மனக்குழப்பங்களை எடுத்துருப்பார். தூக்கம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருப்பார். அதோட குருவோட பார்வை அங்கே கிடைச்ச உடனே கேது என்ன ஆயிடுவார் அப்படின்னா புனிதத்தன்மை அடைஞ்சிருவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவரும் உங்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வேலை செய்ய போகிறாரு. அப்படிங்கும்போது குருவாலும் அவரும் நல்ல வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற கிரகங்களும் பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் வீரநடை போட்டு நடைபெறுற ஒரு காலமாக தான் இந்த வருடத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா குருவோட பார்வை உங்களுடைய 3வது வீட்டிற்கு கிடைக்கும். 3வது வீட்டுக்கு கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தொந்தரவு எல்லாமே இனிமேல் நல்லதாக செய்வாங்க. அவங்களோட அரவணைப்பு உங்களுக்கு கிடச்சிரும். அவங்களோட உதவி அப்படிங்கிறது கன்னிராசினருக்கு கிடச்சிரும். அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு போனீங்க அப்படின்னா அதுவும் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு இணக்கமாக செயல்படுவாங்க. அதன் வழியாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். இதுவரையும் ஃபோனில் தகவல் கெட்ட செய்தியாகவே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா
நல்ல செய்தி அப்படி தான் வந்து வரும். உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொலைத்தொடர்பு மூலம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது உடல்நிலையில் பாதிப்புகள் இருந்தாலும் அதுவும் வந்து சரியாகிறதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு பேச்சில் இருக்குது. அதுக்கு பிறகு குருவோட பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்து கிடைச்சிருது. இதுவரையும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் கொடுக்காமல் இருந்திருக்கும். அவங்களால எதுவுமே நல்லது செய்ய முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அருள் வந்து கிடச்சிரும். குலதெய்வத்தோட அருள் வந்து உங்கள் மேலே கிடச்சிரும். அப்புறம் என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியாக தான் வந்து அணைஞ்சிரும். ஒரு முறை குலதெய்வத்தை போய் நீங்கள் வந்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா தான் வந்து வரும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டே எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னா அதுவும் வந்து கை கொடுக்கும். நல்ல மூளையோட நல்ல மனப்பான்மையோட வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் வந்து இந்த நேரம் இருக்குது. இந்த ஒரு வருட காலங்களுமே இனிமேல் வரக்கூடிய ஒரு வருட காலங்களும் உங்களுக்கு நல்ல மனநிலையே தான் இருக்கும், கெட்ட மனநிலையில் இருக்காது. செய்கிறத வந்து தீர்க்கமாக செய்வீங்க, தெளிவாக வந்து செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேரம். அது குருவோட பார்வையினாலும் அது கிடைக்கிது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை நல்லா பயன்படுத்தி உங்களுடைய மூளையை நல்லா பயன்படுத்தி நீங்கள் இன்னும் மேலும் வந்து வரலாம். பரிகாரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு போங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலங்குடிய குருவை வந்து ஒரு முறை வந்து சென்று வணங்கி வாருங்க. இது பண்ணினாலே வந்து போதும். ஆலங்குடி போக முடியலை அப்படின்னாலும் பரவாயில்லை. ஏன்னா குரு வந்து 9ஆம் ஸ்தானத்துலேருந்து நல்லது தான் செய்ய போகிறாரு. குலதெய்வத்தை வந்து போய் வணங்கி வாருங்க. குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு நல்லா வணங்கி பாருங்க. அப்படி இல்லை குலதெய்வம் எனக்கு தெரியலைன்னா இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வந்து வணங்குங்க. அதுவும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய லெவலில் ஒரு வந்து உதவி அப்படிங்கிறது வந்து இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலங்கள் அப்படிங்கிறது ஒரு பொன்னான வாய்ப்பு கன்னி ராசினருக்கு. குருவால் அது நடக்க போது நீங்கள் வந்து இதை வந்து தவற விடாமல் நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து கணக்கில் இட்டு உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொள்ளுங்க. பரிகாரங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், குலதெய்வம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா கன்னி ராசினருக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான நேரம், பொன்னான காலம் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். நன்றி நண்பர்களே.